இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபிஷ் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோன்னா அதை எப்படி நம்ம குவாரண்டைன் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்வாமேட் பண்ணியாச்சு. அக்வாமேட் பண்ணுறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக மீன் வாங்கிட்டு வந்ததும் அதே தண்ணியை நம்மளோட தண்ணி கூட ஃப்ளோட் பண்ண வச்சு டெம்பரேச்சர் செட் ஆனதும் நம்ம ஃபிஷ்ஷை விடணும். இப்போ நம்ம விட்டாச்சு. அண்டு நம்மளோட கப்பீஸ் பாண்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குவாரண்டைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெடிசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் எல்லோன்ற ஆன்டிசெப்டிக் மெடிசன். இந்த மெடிசன் தான் நம்ம வந்து கப்பீஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இது இல்லைனா மெத்திலின் ப்ளூ கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணணுன்னா, உங்கள் ஃபிஷ் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ என் ஃபிஷ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக கிடையாது. பட் ஏதாவது பாக்டீரியல் ஃபங்கல் டிசீஸ்லாம் இருந்தால் அது போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். லைக் கொஞ்சமாக போட்டு கலக்கி விட்டுருணும். ஏன்னா வந்து ரொம்ப போடணுன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும், இல்லை ரொம்ப டிசீஸ் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான். இப்போது இதில் வந்து கொஞ்சம் தான் அப்படி இருக்கனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணுறதுனால பாக்டீரியல் டிசீஸ் போகும். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அது ஆக்டிவ் ஆகும். அண்ட் அது இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணுறதும் நல்லது தான். இது என்னென்ன நம்ம இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கப்பீஸ் இதெல்லாம் இம்போர்ட்டட் கப்பீஸ் நம்ம வந்து புதுசாக வாங்கியிருந்தோம். இது வந்து ஃபீமேல் செம்மையாக இருக்குது. இது எல்லாமே நம்ம நல்ல குவாலிட்டியில் வாங்கியிருக்கனால ஒன் டே தான் குவாரண்டைன் பண்ண போகிறோம். நம்ம குவாரண்டைன் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட என்விரான்மெண்ட் கப்பி என்விரான்மெண்ட் மீன்ஸ் கப்பி டப் செட்டப் இருக்குல்ல, அதில் வந்து நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் விடுற வீடியோவும் பின்னாடியே அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ இதை பிடிக்க ட்ரை பண்ணுறேன், முடியல. இது கலர் மட்டும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவே குடிச்சு போயிடுச்சு. அண்டு இதுவும் பாருங்களேன், இந்த மெயில் ஆரஞ்சு கலர் பார்க்க செம்மையாக இருக்குது. இதெல்லாம் குட்டி போட்டுச்சு நம்மளுக்கு ஆல்ரெடி வாங்கிட்டு வரப்போதே. குட்டியெல்லாம் செப்பரேட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதில் கல்லு பேட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்னோடய கப்பீஸில் இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கனால ஒன் டே தான் நான் குவாரண்டைன் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ இதில் நம்ம ஆக்சிஜன் போடாமல் வச்சுருக்கோம். இப்போ நான் போட்டால் சவுண்டு வரும். ஸோ அதுக்குனால நான் போடாமல் இருக்கேன். நீங்கள் போடணும், இது நெசசரி. இந்த மாதிரி ஒரு ஏர் ஸ்டோனில் நீங்கள் ஆக்சிஜன் மோட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் குவாரண்டைன் பண்ணும்போது ஆக்சிஜன் போட்டே ஆகணும். அண்ட் இப்போ நம்ம ஒன் டேக்கு அப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை விடுற வீடியோ பார்க்கலாம். It's been like 1 day after quarantine process. நிறைய டர்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட பாண்டில் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று கையிலே பிடிச்சி ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பிடிச்சிருக்கும். இது வர ஜம்ப் பண்ணுது. ஜம்ப் பண்ணாமல் நம்ம பாண்டுக்கு போயிடணும். அவ்வளோதான், விட்டாச்சு. மற்ற கப்பீஸோட விட்டாச்சு. இப்போ இது ஹாப்பியாக நல்லா பெரிய ஸ்பேஸில் சூப்பராக ஸ்விம் பண்ணோம். அண்ட் இன்னும் 3 பேர் பாக்கி இருக்காங்க. எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கையில் பிடிக்காதீங்க, ஏன்னா வந்து திடீர்னு ஜம்ப் பண்ணிவிடும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக இப்படி பிடிச்சிட்ருக்கேன். ஜம்ப் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோதான். அந்த ரெட் ஒன் வந்து செம்மையாக இருக்குது. இப்போ டேங்க்லேயும் இது மட்டும் நல்லா தெரியுது, பளிச்சுன்னு பிளாக்கும் ரெட்டும். இந்த ப்ளூ கீழே போயிடுச்சு இப்போ நம்ம விட்டது. அண்ட் லாஸ்ட்டாக இன்னும் 2 ஃபீமேல், அவங்க நம்ம விட்டோம்ல அவங்களோட ஃபீமேல்லாம் இருக்காங்க. மாட்டிக்கிட்டார். போயிட்டு வாங்க. அவ்வளோதான், அவங்களும் போயாச்சு. இன்னும் ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. இன்னும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, பிடிக்கவே முடியல. நல்லா பெரிய சைஸாகவும் இருக்குது இந்த ஃபீமேல். அந்த ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் பிடிச்சோன்னா அதோடய ஃபீமேல் இது. நல்லா குதிச்சிச்சு. இப்போ நம்ம விட்டதெல்லாம் எங்கே இருக்குது? கீழே அதோ ப்ளூ ஓடுது. அண்ட் அதோடய ஃபீமேல் இது. அண்ட் தென் அந்த ஆரஞ்சோட ஃபீமேல். இதுதான் நம்மளோட கப்பீஸ்.
புதுசாக அதில் இம்போர்ட்டடும் இருக்குது, அப்புறம் நார்மல் கப்பீஸ், காமன் கப்பீஸும் இருக்குது. நம்ம கப்பி பேபிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதில் எல்லா வெரைட்டி பேபிஸும் இருக்குது. அதுக்கு இப்போ நம்ம கை வச்சா அது ஃபுட்டுன்னு நினச்சி எல்லாம் வரும், அப்போ தூக்கிடலாம். வாங்க 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 வந்துருச்சு. அப்படியே தூக்கினா 2 தான் மாட்டிச்சு. கண்டிப்பாக நம்ம அப்படியே நம்ம கப்பீஸ்க்கெலாம் வந்து நம்ம ஃப்ளேக்ஸ் ஃபீட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தான் ஃபீட் பண்ண போகிறோம். எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பெல்லட்ஸ் போடுறத ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிங்கன்னா அது ஈஸியாக சாப்பிட்ரும். அது வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு இருக்கும். அண்ட் ஈஸியாக தண்ணியில் டிசால்வ் ஆகிடும். அந்த மெயினாக நீங்கள் பெருசுக்கு கூட பெல்லட்ஸ் போடலாம், குட்டிக்கு பெல்லட்ஸ் போட முடியாது. அந்த குட்டிக்கு நிறைய ஃபுட் போடணும். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் நம்மளோட பெல்லட்ஸோட ஃப்ளேக்ஸ் வந்து தண்ணியை வந்து வாட்டர் குவாலிட்டியை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணும். ஸோ வாட்டர் சேஞ்ச் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த வாட்டர் குவாலிட்டி பாருங்களேன், இதுக்கு அடிக்கடி இப்போ பண்ணால் தான் சரியாகும். இல்லைன்னா அவ்வளோதான், ஃபிஷஸ்க்குலாம் வந்து டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.